கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில சடனா பைபிள்ல என்னென்ன நடந்தது இதை பற்றி பார்க்க போறோம். இது உண்மையாவே நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நம்ம எத்தனையோ பிரச்சனைங்க, எத்தனையோ தேவைங்க, எத்தனையோ காரியங்கள் இருக்கும்போது இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி போய் முடியும், இது அவ்வளவுதானா அப்படியெல்லாம் யோசிக்கிற காரியம் உண்டு. இதனால இந்த செய்தியை நம்ம கேட்கும்போது சடனா சடுதியா எது நமக்கு செய்ய முடியும்ன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொண்டா இது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். முதலாவதாக லூக்கா 2:13 அந்த க்ஷாமே பரம சேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி. பாருங்க, கர்த்தர் இயேசு குழந்தையா பிறந்தப்போ அந்த செய்தியை முதல் யாருக்கு அறிவித்தாருன்னா, கர்த்தர் மேய்ப்பர்கள், ஏழ்மையானவங்க, தாழ்மையானவங்க, அந்த மாதிரி ஆட்கள் கர்த்தர் அதிகம் நேசிக்கிறார். அவர்களுக்கு தான் முதல்ல இந்த செய்தி அனுப்பிச்சு வச்சாங்க. யார் போய் சொன்னதுன்னா, தேவ தூதர்கள் போய் சொன்னாங்க. அவங்க தேவ தூதர்கள் எப்படி அங்க போய் நின்றுதான் சடுதியா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பரம சேனையினுடைய திரள் அந்த இடத்துல அப்படியே பிரசன்னமாகி தேவனை மகிமைப்படுத்தி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பெத்லஹேம்ல இந்த மாதிரி இயேசு பாலன் பிறந்திருக்கிறாரு, கந்தை துணியில சுற்றி வைத்திருக்காதான் அவங்களுக்கு அடையாளம் சொல்லி அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் சடுதியான அவங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ ஆடு மேய்ச்சின்னுக்கிறாங்க, இரவுல அப்படியே ஒரு இடத்துல அப்படியே ஆடுகள்லாம் இன்னைக்கு உட்கார வச்சுட்டு படுக்க வச்சுட்டு இவங்க ஏதோ காவல் காத்துங்கிறாங்க. ஏதோ நம்மளுக்கு இவ்வளவுதான் நிலைமை, நம்மளையா சட்டை பண்றாங்கன்ற நிலைமையில இருப்பாங்க மேய்ப்பரா. கர்த்தர் கர்த்தர் சந்திக்கிறார், முதல்ல அறிவிக்கிறார். அது எப்படி சடுதியா உடனடியாக அவங்க ஆச்சரியப்படத்தக்கதாக அவளுக்கு போய் இயேசு பாலகனாய் பிறந்த நற்செய்திய ஒரு தேவ தூதர் கூட்டமே அவளுக்கு அறிவிச்சு. அதனால நீங்க இதை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, நம்ம நிலைமையில நம்மளுக்கு விசாரிக்கிறவங்க யார் இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஏதாவது செய்தி சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க, நம்மளை சட்டை பண்றவங்க யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சடுதியா கர்த்தர் மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகி தூதர்கள் செய்தி அறிவித்தது போல உங்களுக்கு சடனா திடீர்னு உங்க காரியத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. சடனா அவரால் செய்ய முடியும். இது சடனா உங்களுக்கு ஏதோ ஒரு நற்செய்தியை கர்த்தர் கொண்டு வர செய்வார். உங்களுக்கு சீக்கிரத்துல நற்செய்தி வரும். நீங்க நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 9:3 அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபத்த போது சடுதிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இதுல அப்போஸ்தலர் 9:4 அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இது என்ன சம்பவம் சொன்னா, வேதத்துல சவுலுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தார். ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய படிப்பாளி, பெரிய ஞானி, ஆனா கெட்ட புத்தி. என்னன்னா, இயேசுதான் ரட்சகருமென்னு நம்பல. அந்த மாதிரி ஒரு கூட்ட யூதத்தை போல இருக்கிறாங்க. அவங்கள ஒரு ஆள் இவர் யூதர் தான். இவர் என்ன பண்றதுன்னா, இந்த மாதிரி இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்றவங்க, அந்த மாதிரி ஆளுங்களை பிடிச்சின்னு போறது, தமஸ்குவுக்கு அவங்கள கட்டுறது, அவங்கள அடிக்கிறது, ஜெயில போடுறது, இந்த மாதிரி வேலையை செய்திருந்தார். கர்த்தரும் பார்த்துனே இருந்தா எல்லாம் பாவம் சீஷருங்க எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ இப்படி இருக்குதே, நம்ம நிலைமை என்ன ஆகும், நம்மள எப்போ பிடிச்சின்னு போவாங்க, எப்போ நம்ம சிறைசால போடுவாங்களாம் நினைச்சுன்னு பயந்து இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அப்படியே விடல. கர்த்தர் ஒரு காரியம் செய்தார். என்னன்னா, சடுதியா இந்த சவுல தமஸ்குவுக்கு போற வழியில இரவுல பட்டம் பகல் நல்ல வெயில் காஞ்சிருந்தது. அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு சொன்னா, அவர் தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போகும்பொழுது சடுதியா வானத்திலிருந்து ஒரு ஒளி அப்படியே சுற்றிலும் பிரகாசி. இப்ப பாருங்க, ஒளி எப்ப நல்லா தெரியும்னா இருட்டுல தெரியும். இருட்டுலதான் ஒரு வெளிச்சம் வந்தா, டார்ச் போட்டா லைட் போய் தெரியும். இது இருட்டுல வர்ற ஒளி இல்ல, பட்டம் பகல்ல
சூரிய ஒளி நல்லா காய்ந்து காஞ்சி கொண்ட நேரத்தில் திடீர்னு ஒரு பிரகாசம்னா அது எவ்வளவு பிரகாசமாக்கம் பாருங்க. இந்த சூரிய ஒளியை காட்டிலும் பிரகாசமான ஒரு ஒளி. இந்த ஒளி என்ன ஆச்சுன்னு சொன்னா அவரை சுற்றிலும் என்ன பண்ணுதான், அப்படியே பிரகாசித்து தான். எப்படி சடனா திடீர்னு அந்த மாதிரி வந்தது மட்டும் இல்லை, அவன் என்ன பண்ணான், அந்த ஒளியை பார்த்துட்டு தான் சுற்றி பிரகாசித்தான் தரையில் அப்படியே விழுந்துட்டான். விழுந்த உடனே ஒரு சத்தம் கேட்குது, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆனால் ஒரு சத்தம் அவன் கேட்குது. இவனுக்கு என்னடா இது, ஒரு பக்கம் பயங்கரமான பிரகாசமான ஒளி, திடீர்னு அந்த ஒளியில கீழே ஆள் விழுந்துட்டாரு. இதோட இல்லை, பேச்சு சத்தம் வர கேட்குது. சவுலே சவுலன் பேர் விட்டு வர கூப்பிடுற சத்தம். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நான் என்ன துன்பப்படுத்துன்னா ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உடனே அவரு கண்ணு தெரியா போயிடுச்சு. மொழியில கண்ணு 2 கண்ணு தெரியா போயிடுச்சு. எழுந்து உட்காந்து தடுமாறுறாரு, கையிலா கொடுத்து. அப்போ இவர் கேட்குறாரு, சவுலே சவுலே ஏன் துன்பப்படுத்துறான்னு கேட்டா இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஆண்டவரே நீ யாருன்னு கேட்குறாரு. அவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொன்னதும் அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? இப்போ முள்ள உதைச்சுனுக்கிறப்பா, நீ முள்ள உதைச்சா உனக்கு என்ன ஆகணும்னு தெரியும். சும்மா முள்ளு மெரிச்சாலே ரத்தம் பிச்சுன்னு வரும், வேதனை ஆயிடும். இப்போ எட்டி முள்ள வச்சாக்கா உனக்கு எவ்வளவு வேதனை, அந்த வேலை தான் நீ செய்யறேன்னு சொன்னாரு. இப்போ யாருன்னு கேட்டா நீ துன்பப்படுத்துகிற இயேசுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே கண்ணு தடுமாறுது, கண்ணு தெரியா போயிடுச்சு. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டார். அதான் அவர் கேட்ட அருமையான ஒரு கேள்வி. நான் என்ன துன்பம் பண்றேன், என்ன பண்ண, அதெல்லாம் கேட்கல. ஆண்டவரே நான் என்ன இயேசுவை ஒரு ரட்சகரா, ஒரு மேய்ப்பரா, ஒரு மீட்பரா நினைக்கவே இல்லை. நினைக்காதான் யார் இயேசு வாணுங்கிறவங்களதான் போய் சிறையில போட்டுருந்தார். சொன்ன உடனே நான் என்ன சித்தமா இருக்கிறேன்னார். உடனே இயேசு சொல்றாரு, இப்போ தமஸ்குவுக்கு அங்க ஒன்று சொல்லுவாங்கன்னாரு. தமஸ்குவுக்கு போனாரு. அனனியான்ற ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு வச்சாரு. அவர் தலைமையில கை ஜெபம் பண்ணார். 3 நாள் பாசி போட்டு ஜெபம் பண்ணார். புசியாமலும் குடியாமலும் 3 நாள். அதனால நல்லா தன் குறைங்க என்னென்ன யாரை ரட்சிக்குமோ எல்லாமே அடிக்கிட்டு ஜெபம் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். ஜெபம் பண்ண பிறகு அவர் தலைமையில கழிச்சு ஜெபம் பண்ணதும் கண்ணுல இருந்து மீன் சிதல் போல கீழே விழுந்துச்சு. 2 கண்ணும் திறந்துச்சு, பார்வை வந்துச்சு. நீ எனக்காக எவ்வளவு துன்பப்பட நான் காட்டுறேன், நீ போப்பான்னு சொல்லி ஊழியத்துக்கு அனுப்பிச்சாரு. அந்த நாள்ல இருந்து அவர் மறிக்கிறவரெல்லாம் கர்த்தருக்காக வல்லமையா பயன்படுத்தினார். இதுல ரகசியம் என்னன்னா, உங்களை துன்பப்படுத்துறவங்க யாருன்னா இருப்பாங்க, பிரச்சனை கொடுக்குறவங்க யாருன்னா இருப்பாங்க, இல்லை உங்க வீட்டிலே குடும்பத்துல கூட யாருன்னா இருப்பாங்க. ஐயோ இப்படியெல்லாம் பண்றாங்களே, இதுக்கு வேற வழியே இல்லையா, இதுக்கு ஒண்ணுமே வழி இல்லையா, இதுல இருந்து எங்களுக்கு ரட்சிப்பு இல்லையான்னு கவலைப்படாதீங்க. அன்று சவுல கர்த்தர் சந்தித்து ரட்சித்து சவுல பவுலா மாத்திட்டாரு. ஒரு பெரிய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஊழியக்காரனா கர்த்தர் அவரை மாட்டினார். இப்போ உங்க வீட்லயோ குடும்பத்திலயோ உங்க பக்கத்துலயோ அக்கத்துலயோ உங்களுக்கு விரோதமா போராடுகிறவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? நீங்க இவ்வளவுதானா, என் நிலைமை இவ்வளவுதானான்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு கூட கர்த்தர் இதுல இருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு கட்டளையிடுவார். கண்டிப்பா விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அதனால எப்படி திடீர்னு ஒரு மனமாற்றம் வந்ததோ அதே போல சடுதியில மனமாற்றம் வந்தது போல நீங்க யாருக்காவது ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு திடீர்னு ஒரு மனமாற்றத்தை தருவார். ஐயோ என் பிள்ளை இன்னும் மனம் திரும்பலையே, இயேசுவே வணங்கவானான்னு சொல்றானே, அவன் என்ன ஆவானு தெரியலையே, எனக்கு இந்த கூட துன்பம், நான் ஒண்ணுமே பண்ண யோசிக்கிறேன். நீ யோசிக்காத, கவலைப்படாத. இந்த சவுல பவுலா மாற்றி ஒரு பெரிய ஊழியக்காரனை மாற்றுறது போல உனக்கு விரோதமா கிரிச்சது சீக்கிரத்துல மாற்றுவார். நாம் விசுவாசி, உனக்கு அது நடக்கும். அடுத்தபடியாக இன்னொரு வசனம், அப்போஸ்தலர் 16:25-26. நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்க இது எங்க நடக்குதுன்னு சொன்னா, இந்த பவுலும் சீலாவும் கர்த்தர் பிள்ளைங்க ஊழியக்காரு, அவங்க போய் ஊழியம் கேட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. போகும்போது பிசாசு தேவனுடைய குமாரன் தேவனுடைய தாசன் பயங்கரமா பேச சொல்லுதெல்லாம் பொய்யில, அது உண்மைதான் சொல்றது. அட பார்த்துன்னு இருந்தாங்க. கொஞ்சம் நான் திரும்பி டெய்லி இதே சொல்லுவேன்.
பிசாசுனா என்ன புகழ்து தேவையில்லை போ, பிசாசு என்ன பாருங்க. அந்த பிசாசு ஓடிடுச்சு. அந்த பிசாசு எப்போ ஓடிச்சோ அப்ப என்ன நடந்துச்சுன்னா அது குறி சொல்ற பிசாசு. இந்த குறி சொல்ற பிசாசு ஓடுனதுனால ஒண்ணு நடந்துச்சு. அந்த யார் சொந்தக்காரோ அதை வச்சுன்னு பழைப்பு நடத்துனதுங்கெல்லாம் இவரை அடிச்சு இவங்க சரசால அதுக்கே போட்டாங்க. அவங்க ஒரு தப்பும் பண்ணல, போட்டாங்க. நம்ம பழைப்பு கெட்டு போச்சுன்னு அந்த மாதிரி செய்தாங்க. அப்படி செய்தப்போ நம்மனா என்ன பண்ணிருப்போம், ஐயோ ஐயோ என்ன ஆண்டவரே, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை, ஏன் அவங்க முறுமுறுக்கவே இல்லை. நடு ராத்திரில என்ன செய்யறாங்களாம், கத்தரை பாருங்க 26 அப்போஸ்தலர் 16:26 சடுதியிலே சிறைசாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. காரணம் என்னன்னாக்கா 25 படிச்சோம், பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஜெபம் பண்ணி துதித்து தேவனை பாடின போது சடுதியிலே சிறைசாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, திடீர்னு ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்துச்சு. எங்க சிறைசாலை, ஊர் தேசம்லாம் இல்லை, இந்த சிறைசாலை வந்துச்சு. ஆயிட்டு இது என்ன பண்ணிட்டான், எப்படி சிறைதுன்னா அஸ்தி பாரங்கள்லாம் அசைற மாதிரி அப்படியே ஒரு குளிக்கிச்சு. நான் அப்படி அசையும்படியா பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அப்படி வந்த உடனே என்ன ஆச்சுன்னா கதவு திறந்துச்சு, ஜன்னல் திறந்துச்சு, எல்லாமே. அந்த கதவு ஜன்னல்லாம் சிறைசாலை நீங்க பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய இரும்பு கேட்டுங்க, மொத்தமா எல்லாமே திறந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஜனங்களை கைதிகளை சும்மா உள்ள விட்டுருப்பாங்க, எல்லாரும் செங்கலி போட்டு விட்டுருந்தாங்க. இந்த செங்கலிங்கெல்லாம் கண்டு போச்சு. பாருங்க, கரண்டு போனா என்ன பண்ணோம், கதவும் திறந்துக்குது, இந்த கட்டுங்களும் அவங்க எல்லாம் குடுக்கணும், எல்லாம் வெளியே ஓட்டுக்கணும். யாருமே ஓடல, இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க சுவாச பாட்டு பண்ணாங்க பாருங்க, அந்த கத்தரை துதிச்சாங்க பாருங்க, அதை கேட்டு கொண்டு இருக்கும் போதே அவங்க மனதில்தான் நான் சுவாசிக்கிறேன். அதனால கட்டு அழுத்துக்கா கதவு தாண்டா கூட யாரும் ஓடவே இல்லை. கடைசியில் அந்த ஜெயிலர் குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞாபகம் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, உங்க சூழ்நிலை மத்தியில நான் கட்டுகளாக்குறேன், இந்த பாவக்கட்டுல இருக்கிறேன், இந்த வேதனை கட்டப்பட்டுக்கிறேன், சிலர் குடியில வெறியில பல பயங்கரமான பாவங்கள்ல கட்டப்பட்டிருக்கலாம். இந்த கட்டப்பட்டினையோ சில பிள்ளைகள் கஞ்சாக்கு அடிமையாயிட்டுக்கிறாங்க, பயங்கரமான அடிமைகளாக்குறாங்க, கட்டப்பட்டிருக்காங்க. இந்த கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணணும், மாற முடியா பண்ண மாற மாட்டாங்களா, இப்படி மாற மாட்டாங்களான்னு யோசிக்கலாம். ஆனா கத்த நினைச்சா நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க பாடி துதிச்சாங்க, உடனே கத்தர் சடனா ஒரு திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை கட்டுகளா அழுத்துட்டார். உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு உறவினருக்கோ நீ யாருக்காக ஜபிக்கிறான், அவங்க கட்டுகளை திடீர்னு கட்டளை அழுத்துருவார். இந்த காரியம் நடக்கும். நீ விசுவாசித்து கஷ்டத்தின் மத்தியில பிரச்சனை மத்தியில அழுது நிற்காத, துதித்து பாடுவாயானா உங்க கட்டுங்க பிரச்சனை உடைய இயேசுவ நாமத்தினால விசுவாசி, இந்த காரியம் உனக்கு நடக்கும். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பெந்தோகஸ்து என்னும் நாள் வந்த போது அவள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். பெந்தோகஸ்துன்ற ஒரு நாள்ல அவங்க எல்லாம் கத்திரி பிள்ளைங்களும் என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருந்தாங்க. உனக்கு வெற்றி வேணுமா, உனக்கு அபிஷேகம் வேணுமா, உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா, பிளஸ்ஸிங் வேணுமா, நீ என்ன செய்யணும், எல்லாரும் அங்க இங்க அலைஞ்சின்னு கஷ்டம் இப்படி ஆகும் நீ தெரியாதீங்க, ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்து ஜெபிங்க. இவங்க அப்படிதான் ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா பாருங்க, 3ஆம் வசனத்துல, அல்லாமலும் அப்போஸ்தலர் 2:3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. நாவுகள் போல பிரிந்த நாவுகள் வந்து அப்படியே அவங்க மேல அமர்ந்தது. அடுத்த வசனம் 2:4 அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரலின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். பாருங்க, ஒரு மனப்பட்டு அவங்க ஜெபிக்கும் போது ஒரு சடன் பிளஸிங், ஒரு திடீர்னு சடுதில ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சு. இது எல்லாருக்கும் தேவை. சிலர் என்னவோ பேசுறாங்க,
அவங்களுக்கு தெரியல பிடிச்ச பேசுறது. அவங்க என்ன பாஷை பேசுறாங்க, என்ன அந்த நாள்ல பேசுறாங்க, என்ன அப்படி பேசுறாங்களே, அந்த நாள்ல இந்த நாள்ல கூட பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி கிண்டல் பண்ணி பேசாதீங்க. இது ஒரு தனி அனுபவம். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுற ஒரு அனுபவம். அவங்க ஒருமனப்பட்டு ஜெபித்த போது திடீரென்று அவங்க மேல பிரிந்திருக்கிற நாவு போல அவங்க மேல அமர்ந்து அவங்க ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை துதிக்கிறாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பாஷை பேசுறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதனால இப்படி ஒருத்தர் பாஷையில் பேசுறாங்களேன்னு. இதெல்லாம் கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசில சொன்னது அந்த முதல்ல நிறைவேறுச்சு. நமக்கு கூட அந்த அனுபவம் வேணும். நீங்க கேளுங்க, ஆண்டவரே முதல்ல மனம் திரும்பி ரட்சிக்க பண்ணாது ரொம்ப முக்கியம். என் பாவத்தெல்லாம் மன்னிக்குன்னு கேட்டா மன்னிப்பார், முதல் காரியம். 2வது காரியம் ஞானஸ்நானம் எடுக்கணும். 3வது கேட்கணும்னா ஆண்டவரே ஆவினால் நிரப்புங்க. நீங்க கேட்டு பாருங்க, ஆவினால கர்த்தர் நிரப்புவாரானா கண்டிப்பா அந்நிய பாஷை பேசுறது, வேற பாஷை பேசுறது மட்டும் இல்ல, அந்த வல்லமை, ஆவியின் வல்லமையினால அநேக பிசாசுகளை ஓட்டலாம், அநேக கட்டுகள் இருந்து விடையிலாகலாம், அநேக காரியங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் சடுதியா உங்களுக்கும் கொடுப்பாரு. கேட்டு பாருங்க, கர்த்தர் செய்வார், கண்டிப்பா செய்வார். அடுத்தபடி பார்க்கும்போது மார்க் 13ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். அதிலே மார்க் 13:36, நீங்கள் நினையாத வேளையிலே அவன் உங்களை தூங்குறவளாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். இது எதுக்காக சொல்ற, இயேசு சொன்னது எதுக்காக சொல்றேன்னா, விஷயம் என்னன்னு சொன்னா, எஜமான் யாரு? வீட்டு எஜமான் இயேசு. இயேசு உலகத்துல வந்தாரு, நம் பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, அப்புறம் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிட்டாரு. ஆனா இப்போ நம்ம கூட கூப்பிட்டா வராரு, பேசுறாரு, ஜபத்துக்கு பதில் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு நாள் திரும்ப வரப்போகிறாரு. வர்றது நிச்சயம். எப்போ வராரு தெரியல, ரகசியமா வருவார், திடீர்னு வருவாராம், திடீர்னு வருவார். அப்போ திடீர்னு வரும்போது நம்ம ஓத்து குடிச்சுன்னு வெறிச்சுன்னு பாவத்துல எப்படி ஜீவிச்சா அவர் நம்ம சந்திக்கவே முடியாது. இந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு மட்டும் இல்ல, அவருக்கு பயந்து அவருடைய வசனத்தின்படி நம்ம அவரோட கூட நடப்போமானா, அவர் எப்போ வந்தாலும் சரி, ராத்திரிலாம் வரட்டும் காலையில வரட்டும், எப்போ வரப்போகுது நிச்சயம். அவர் எப்போ வந்தாலும் என்ன நடக்கும்னு சொன்னா, கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம கண்டிப்பா அவரை சந்திக்க அவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ வீட்டு எஜமான் எப்போ வராரு நமக்கு தெரியாதனால நம்ம ஆயத்தமா விழித்திருப்போமானா அவர் எப்போ வந்தாலும் நம்ம அவரை சந்திக்கலாம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நீதிமொழி 29:1, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமன்றி சடுதில் நாசம் அடைவான். அது வசனத்தை கொண்டு பேசுவார் கர்த்தர். யார் மூலமா பேசுவாரு? வசனத்தை கொண்டு பேசும்போது அதுக்கு கீழ்ப்படியணும், அதுக்கு பயப்படணும். அதை விட்டுட்டு பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு, அது ஒன்றும் பரவாயில்ல, அது மாதிரி செய்யணும், அது மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் லாபம் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்படி இல்லாத இருதயத்தை கடினப்படுத்துவோமானா, கடினப்படுத்து சகாயமின்றி சடுதில் ஆசனாசன்ட்டு ஒரு வாணி கர்த்தர் கொடுக்குறாரு. அதனால கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்களை தேவையை சந்திக்காது. எப்படியா திடீர்னு சடுதியா செய்வார். எனக்கு ஒண்ணுமே நடக்கல, நான் ஜெபம் பண்ணி எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை, இது என்ன சொல்றேன்னா சும்மா சொல்ல, எனக்கு நிறைய அந்த மாதிரி வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜபத்துக்கு பதில் வரும் அனுப்புறேன். அதுக்காக தான் நான் இப்போ சொல்றேன், நான் சும்மா சொல்ல. அப்ப நீ எந்த கஷ்டத்துல இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் உனக்கு விடுதலை கொடுக்க இயேசு இருக்கிறார். அவரை நோக்கி பாரு, அவர் நம்பு, அவரை விசுவாசி, அவரை ஏற்றுக்கொள்ளு. கர்த்தர் உனக்கு சடுதில திடீர் செய்வார். சடுதில உனக்கு பிரச்சனை விடுதலை, கட்டுகள் இருந்து விடுதலை, வியாதியில இருந்து விடுதலை எல்லாமே கர்த்தர் செய்வார். அவர் நோக்கி பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, கஷ்டத்துல துன்பத்துல கட்டுல வியாதியில வேதனையில பிரச்சனையில இதுவே அது நடக்கலையே, ஜெபம் பண்றோமே இன்னும் முடியலையே, அப்படி யோசித்து கொண்டிருக்காங்கப்பா. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன், உண்மை ஏன் நம்பி இருக்கிறபடியா அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுன்னு சொன்னீங்கப்பா. சடுதியா திடீர்ந்து கதவுகள் கத்தா திறந்து தாழ்பாளர் திறக்கிறது, சடுதியா எத்தனை பயங்கரமான பூமி அதிர்ச்சி வந்து கூட எவ்வளவு கட்டுகள்லாம் உடைக்கப்பட்டதப்பா.
என்ன கட்டுல என்ன வியாதி இருந்தா பிள்ளைகளுக்கு சடுதியான திடீரென்று பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க. இப்பொழுதே செய்யுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கலாம், ஜெபம் பண்ணி பதில் வரல, ஒரு நாள்ல திடீர்னு நீங்க அவளுக்காக செய்தி நான் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு விடுதலை தாங்க, அவளுக்கு அற்புதம் செய்யுங்க, அவள் தேவையை சந்தித்தரலாம். நாமத்தை மைப்படுத்திக்கொள்ளுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. அதுக்கத்த கோர்ட்டு கேஸா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, தேவையை சந்திக்க உமால முடியும். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன். அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.